ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான ஆந்திரா பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும் நம்மளுக்கு. இப்போ இது பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்பு அளவுக்கு நான் சிறு பருப்பு எடுத்திருக்கேன். அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ வந்துட்டு இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவுமே வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தா தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனையே இருக்காது, நல்லா வந்துட்டு லைஃப் வரும் இது. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஒரு 7 வரமிளகாய், காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். ஜீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதையுமே வந்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கணும், அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பூண்டு வந்து ஒரு 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். தோல் உரிக்க வேணாங்க, அப்படியே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா வந்து எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், உடையுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த காய்ந்த மிளகாலாம் ஒரு வாட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து 2 இதுவாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. ஸோ இது வந்து நல்லா அரைச்சிட்டு ஆற வச்ச அப்புறமா நம்ம வந்து டப்பாவில் போட்டுட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாட்டி அரைச்சாச்சு. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. ஓகே, உப்பு சேர்த்து மீதி இருக்கிற பருப்பையும் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூடான சாப்பாடில் நல்லா நெய் ஊற்றிட்டு, நெய்யை மெல்ட் பண்ணி ஊற்றிட்டு இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா நெய்ஸாக இருக்குது, நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான், வெளியில் வச்சாலும் ஓகே தாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நல்லா ஆற வைக்கிறேன் நான். ஸோ சூப்பரான ஆந்திரா பருப்பு பொடி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.